இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த மாரி தான் இருந்தது. ஈவினிங் கோயில் போறதுக்காக மார்னிங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு கருவேப்பில பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால, அம்மா சொல்ல நான் அப்படியே லைட்டா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு யூஸ் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் இதுதான். கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிட்டு, அரைச்சுட்டு அத ஃபில்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேங்காய் பாலும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல அதிகமா சாப்பிட்டுருக்கேன். அப்படிலாம் கருவேப்பில ஜூஸா குடிப்பேன். அண்ட் நடுவுல பார்சல் ஒண்ணு வந்துருச்சு. அண்ட் கீ ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி இந்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டாச்சு. கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ண சொன்னாங்க. எவ்வளோ போடுறதுன்னு தெரியல. கொஞ்சமா எடுத்து போட்டுட்டேன். அண்ட் டேஸ்ட் அது நல்லா குடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில பேருக்கு ஜூஸா குடிக்க பிடிக்காது. திகட்டுற மாரி இருக்கும். அப்படி இருக்குன்னா நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்துட்டு ஜூஸாவும் குடிச்சிருவேன். இந்த மாரி பிரியாணியாவும் நான் சாப்பிட்டுருவேன். ஆனா எனக்கு அத பச்சையா எடுத்து சாப்பிட தான் பிடிக்கவே பிடிக்காது. நம்மளோட சேனல்ல முன்ன லாங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தப்ப சப்பாத்திக்கு முட்டை சட்னி பிடிக்கும்னு நான் நெறைய இதில சொல்லியிருக்கேன். அத ஞாபகம் வச்சு இப்ப அதோட ரெசிபி சில பேர் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். செம்ம காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பார்க்கறதுக்கே இந்த மாரி நல்லா கிரீனிஷா இருந்தது. அண்ட் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர்ல இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடுறதுக்குமே. இதுக்கப்புறம் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னுடைய ஒர்க் சிலது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நேரா மொட்டை மாடிக்கு போனா வெதர் கண்டிஷன் செம்மையா இருந்தது. எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செடி வளர்க்க பிடிக்கும். ஆனா எனக்கு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. பை.